கார்த்திகை புராணம் 21ஆம் அத்தியாயம். கேளாய் சத்யபாமா. இவ்வாறு விஷ்ணு கணங்கள் உரைத்ததை கேட்ட தருமதத்தன் மிகவும் ஆச்சரியத்துடன் கூடினவராய் மறுபடியும் அந்த விஷ்ணு கணங்களை நோக்கி, தேவகணங்களே, சமஸ்தமான உலகங்களிலும் உள்ளவர்கள் யக்ஞம், தானம், விரதம், தபஸ், தீர்த்த ஸ்நானம் இவைகளை செய்வதால் ஏற்படும் பலனும் பக்தர்களுடைய ஆர்வத்தை நிறைவேற்ற எவ்வாறு பகவானை ஆராதனை செய்வது, அவ்வாறு ஆராதனை செய்தவர்களுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் எவ்விதம் சாநித்தியத்தை அடையச் செய்வார், மேலும் அவர்களுக்கு ஜனன மரணத்தினின்று எப்போது விமோசனம் ஏற்படும், அவைகள் எல்லாம் எனக்கு தெளிவுற எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு விஷ்ணு கணங்கள், பிராமணரே, தாம் கேட்ட கேள்விக்கு உபமானமாக ஒரு கதை கூறுகிறோம், கேட்பீராக என்று விஷ்ணு கணங்களில் ஒருவராகிய புண்ணிய சீலன் என்பவர் கூறத் தொடங்கினார். கேளும் பிராமணரே. அதாவது, காஞ்சிபுரி என்றொரு நகரம் இருந்தது. அந்நகரமோ தொண்டை மண்டலத்தின் கண் ஒரு திவ்ய புண்ணிய ஸ்தலம் ஆகும். அந்நகரமோ 18,000 கோயிலை கொண்ட ஒரு பெரிய திருத்தலம். அங்கு கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமான் திருவேகம்பனார் என்றும் அம்மன் காமாட்சி தேவி என்றும் பெயர் பெறுவர். மேலும் அங்கு வரதராஜ பெருமாள் ஆலயம் கொண்டிருக்கும் மகா புனிதமான விஷ்ணு ஆலயமும் உண்டு. அப்பேற்பட்ட புண்ணிய திருத்தலமாகிய அக்காஞ்சி மாநகரை சோழ மன்னரானவர் பிரதான ராஜதானியாக வைத்து கொண்டு அரசாண்டு வந்தார். அப்பேற்பட்ட நகரத்தில் செல்வம், கல்வி, அறிவு ஆகிய ஒடுக்கங்களில் சிறந்தவர்களும் கொடையில் சிறந்த பாரி போன்ற வள்ளல்களும் தோன்றி செய்தற்கரிய பல அரும் பெரும் செயல்களை செய்துள்ளார்கள். அப்பேற்பட்ட சோழ நாட்டிலே அவ்வரசனானவன் தருமத்தில் மிக்க விருப்பம் கொண்டும் தேவ பக்தியில் மனம் செலுத்தியும் பகைவரை அடக்கி ஆள்வதில் மிகுந்த திறமை வாய்ந்த வீரனாக விளங்கியும் குடிகளிடம் 1/6 கடனை வாங்கியும் அந்நாட்டு பிரஜைகளை எல்லாம் தன்னுயிரை போல் பாவித்து வெகு நீதியுடன் அரசாண்டு வந்தார். குடிகளோவெனில் அவ்வரசனை தம் கண்முன் தோன்றிய தெய்வம் என்று பாவித்து அவன் அடி வணங்கி இன்புற்று வாழ்ந்திருந்தார்கள். அரசனும் அக்குடிகளின் பால் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு யாதொரு இடையூறும் நேராமல் தன் கண் இமை போல் ரட்சித்து வந்தான். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அரசனானவன் அனந்த பத்மநாப சுவாமியை தரிசிக்க வேண்டி ஆலயத்திற்கு எழுந்தருளினார். அப்படி ஆலயத்திற்குள் சென்று சுவாமியை கண்டு தரிசித்து பிறகு அர்ச்சகரை அழைத்து மணிமுத்து, வஜ்ர, வைடூரியம் முதலான நவரத்தினங்களாலும் மலர்களாலும் அனந்த பத்மநாப சுவாமியை சாஸ்திரோக்தமாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய சொல்ல, அர்ச்சகரும் அரசன் கட்டளையை ஏற்றுக்கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டிய பின் சோழ அரசனானவன் சுவாமிக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க, பின் அர்ச்சகரால் கொடுக்கப்பெற்ற பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பகவானின் திவ்ய ரூப அலங்காரத்தை கண்டுகளித்திருக்கையில் அங்கு ஒரு பிராமணன் விஷ்ணு பூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் தீர்த்தமும் துளசி பத்திர புஷ்பத்துடனும் வந்து ஸ்ரீ அனந்த பத்மநாபரை வேண்டி விஷ்ணு சூக்தம் பாராயணம் செய்து கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து துளசி மலர்களால் அஷ்டோத்திர நாமார்ச்சனை செய்து கற்பூர ஹாரத்தியை காட்டிய பின் பகவானை அடிபணிந்தார். இப்படி இந்த பிராமணர் செய்த துளசியின் அர்ச்சனையால் அரசனானவன் அர்ச்சனை செய்த நவரத்தினங்கள் எல்லாம் துளசி பத்ர புஷ்பத்தால் மறைந்திருந்தன. இவைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சோழ மன்னருக்கு கோபம் வந்து அந்த பிராமணரை பார்த்து, பிராமணரை, பகவானுக்கு பிரீத்தியாக என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட நவரத்தின மலர்கள் எல்லாம் தாம் அர்ச்சித்த துளசி பத்ர புஷ்பங்களால் மறைக்கச் செய்தீரே, என்னை நீர் யாரென்று அறியாது இவ்வாறு செய்தீர்கள். நானும் ஓர் விஷ்ணு பக்தனே, இருந்தாலும் நான் அரசன் என்பதை உணராது என்னை அவமதித்தீர்கள். இப்பேற்பட்ட மடத்தனம் செய்வது நீதியல்ல என்று கோபித்து கொண்ட வேந்தனை அந்த அந்தணர் பொறுமையுடன், அரசே, மன்னிக்கவும், தாம் செய்யும் மனோபக்தி பூஜையை நீர் அறிய மாட்டீர். ஆகையால் தாம் என் மீது தாம் கோபித்து கொண்டீர். பகவானோ ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் எல்லோரிடத்திலும் கருணை கொண்டவர்.
தம்மிலும் எம்மிலும் அன்புடையவர். அவருக்கு அரசனென்றும் ஆண்டி என்றும் ஏதும் வித்தியாசமில்லை. நானும் நிஜபக்தியில் ஈடுபட்டு சதா அவருக்கு தொண்டு செய்து வருகிறேன். தாம் அர்ச்சித்த நவரத்ன மலர்களாலும் அடியேன் அர்ச்சனை செய்த துளசி மலர்களாலும் அவர் பிரீத்தி அடைய போவதில்லை. அஞ்ஞானமாகிய இருளை போக்கி ஞானமாகிய ஒளியில் நின்று ஏக மனதுடன் அவரை தியானிப்பதே முக்திக்கு வழியாகும். அரசரே, கடவுள் பக்தி நிலை இன்னதென்பது அறியாது பேசிவிட்டீர்கள். இருந்தாலும் தாங்கள் எவ்வளவு காலமிருந்து பகவானை ஆராதித்து வருகிறீர் என கேட்க, அதற்கு அரசனும், அந்தணரே, நன்றாய் கேட்டீர். வீண் கர்ப்பம் கொண்டு பிதற்றாதீர். அதமனாகிய தமக்கு அவ்வளவு பக்தி ஏற்பட்டிருந்தால் அந்த பகவானுக்கு பிரீத்தியான யஜ்ஞமோ தானமோ தேவாலயமோ தம்மால் செய்யப்பட்டு இருக்கிறதா? இல்லை. அப்படி சக்தி இல்லாத தமக்கு பக்தி என்னும் அகங்காரம் ஏற்பட காரணம் என்ன? இதையெல்லாம் நன்றாக ஆலோசித்து இதோ இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் பிராமணர்களுக்கு முன் தெரியப்படுத்தும் என கேட்க, அதற்கு அந்த விஷ்ணுதாசர், அரசே, இவ்விஷயம் தாமும் நானும் விவாதித்து கொள்வதில் பயனில்லை. நிஜ பக்தியுள்ளவர்களின் பக்தி நிலை பகவானே வந்து நிரூபிப்பார். இவையெல்லாம் இங்கு வந்திருக்கும் மகா ஜனங்களும் அறியட்டும் என்று கூறி காத்து அவரவர்கள் இருப்பிடம் சேர்ந்தார்கள். அரசனும் அரண்மனையை அடைந்து ஆலயத்தில் நடந்த சம்பவத்தை கேட்டு மனம் சகிக்காது இரவில் நித்திரை இல்லாமலும் சிந்தித்து கொண்டிருக்கையில் திடீரென ஒரு ஜோதி தோன்றி, அரசரே, ஏன் கவலை கொண்டிருக்கிறாய்? இன்று ஆலயத்தில் உம்முடன் வாதம் செய்த பிராமணன் என் நிஜ பக்தனே. அவனை இன்னாரென்று அறியாது நீ அவரை நிந்தித்து பேசிவிட்டாய் என்று கூறி ஜோதி மறையவே, அரசன் அடங்க உண்ணாத துக்கம் அடைந்தவராய் அந்த பிராமணரை மறுநாள் வரவழைத்து தான் செய்த அபச்சாரத்தை பொறுத்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார். அதற்கு பிராமணர், அரசே, தாம் செய்த அபச்சாரத்தை யான் பொறுத்து கொள்ள அவ்வளவு அருகனல்ல. பகவானே இதை பொறுத்து உம்மை ரட்சிப்பார். இனிமேல் தாம் பகவானையே சேவித்து கொண்டிருப்பீராக என்று கூறி விடை பெற்று சென்று விட்டார். பிறகு அரசனானவன் மனம் தெளிவடைந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு சம்பந்தமான யாகங்களை செய்ய தொடங்கி அந்த யாகத்திற்கு வேண்டிய சரம கிரியைகளை சேகரிக்கும்படி மந்திரியாரை பார்த்து கட்டளையிட்டார். அரசர் உத்தரவின்படி யாகத்திற்கு வேண்டிய பொருட்களும் யாக சாலையும் ஏற்படுத்தி அரசருக்கு அறிவிக்க, அரசன் மகா சந்தோஷம் அடைந்தவராய் யாக சாலையை அடைந்து தமது குல குருவாகிய மௌத்கல்யரை வரவழைத்து அஷ்டருத்விக்குகளையும் நியமித்து யாகத்தை சம்பூர்த்தி செய்து அநேக தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க ஆலயத்தில் விஷ்ணுதாசரானவர் பஞ்ச நியமங்களை செய்து கொண்டு பக்தி பூர்வமாக வழிபட்டு துளசி பரிபாலனத்தையும் ஏகாதசி விரதத்தையும் துவாதசி ஆச்சார ஜபமும் பாப நிவர்த்தியான விரதமும் நிருத்திய கீத வாத்தியமும் கோஷித்து ஷோடசோபச்சார பூஜை செய்தும் அந்த பிராமணர் உண்ணும் போதும் உறங்கும் போதும் நடக்கும் போதும் சதா சர்வ வியாபகராயிருக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் ஸ்மரித்து கொண்டு பகவானை சந்தோஷிக்க செய்தார். இங்கனம் இப்படி இருக்க அரண்மனையில் அரசன் செய்யும் யாகாதி தான தர்மங்கள் நியதி தவறாமல் நிறைவேற்றி சமஸ்த இந்திரிய கர்ம பலத்தை அடைந்தவரானார். தவிர விஷ்ணுதாசரானவர் விஷ்ணு ஆலய அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார். 21ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.